இந்த வீடியோல நம்ம சேனலோட யூடியூப் இன்கம் பத்தி டீட்டெயிலா வந்து சொல்றேன். லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளவு இன்கம் மேக் பண்ணிருக்கேன், 1 மந்த்ல எவ்வளவு இன்கம் மேக் பண்ணிருக்கேன், 1000 வியூஸ்க்கு எவ்வளவு டாலர் வந்து வருது, அண்ட் ஓவராலா என்னோட யூடியூப் சேனல்ல எவ்வளவு இன்கம் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கறத உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் வீடியோவை எண்ட் வரைக்கும் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூடியூப்ல இருந்து எப்படி இன்கம் வருது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். யூடியூப்ல நிறைய வகையில இன்கம் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் மானிட்டைசேஷன். கண்டிப்பா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல நீங்க போற வீடியோக்கு நடுவில் ஆட் வருது இல்லை, அந்த ஆடை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சிபிஎம் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோக்கு ஒரு அமௌண்ட் வரும், இன்னொரு வீடியோக்கு இன்னொரு அமௌண்ட் வரும். வியூஸை பொறுத்து தான் அமௌண்ட் வந்து வருது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா கம்மியான வியூஸ் போயிருக்கும், ரெவன்யூ அதிகமாக வந்திருக்கும். ஒரு சில வீடியோ வியூஸ் அதிகமாக போயிருக்கும், ஆனால் ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக கூட வரும். ஸோ இந்த மாதிரி சொல்ல முடியாது. அது பேஸ்ட் ஆன் எந்த இடத்துல இருந்து ஆடை பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆட் பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்திருக்கு. ஸோ பேசிக்காக ஆட் மானிட்டைசேஷன் மூலியமா நீங்கள் யூடியூப்ல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ரெண்டாவது ஒன் பெய்ட் ப்ரொமோஷன். இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பிராண்ட் வந்து நம்மளை அப்ரோச் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்மளை சொல்லுவாங்க. அதுக்காக நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது பிராண்டை பொறுத்து, அது என்ன வீடியோ அப்படிங்கிறத பொறுத்து அதோட பேமெண்ட்மே வரும். நம்ம சேனல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரே ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான் இது வரைக்கும் வந்து பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்ல அந்த ப்ரைஸ் எவ்வளோ செக் பண்றதுக்குங்கிறதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா வரதில்லை. 1-2 இப்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராண்ட்ஸ்ல இருந்து வர இதுவுமே கைண்ட் ஆஃப் பெய்ட் ப்ரொமோஷன் தான். பிராண்ட் அளவுக்கு இன்னும் நம்ம பெருசா ரீச் ஆகலாம், அதனால அந்த இதுங்கிறது நமக்கு பெருசா வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைப்ல இருந்து நமக்கு யூடியூப்ல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இதுல மெயினா வந்து வருது இந்த ஆட் மானிட்டைசேஷன் தான். இந்த ஆட் மானிட்டைசேஷன்ல லாஸ்ட் 1 வீக்ல எனக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்னா, லாஸ்ட் 1 வீக்ல பாத்தீங்கன்னா $5 ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 மந்த்ல பாத்தீங்கன்னா $8 ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. அது என்ன ப்ரோ, வீக்லி $5 மந்த்லி $8 அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வீடியோ அந்த லாஸ்ட் 1 மாதமா தான் கன்சிஸ்டன்ஸா போட்டிருப்பேன். லாஸ்ட் 1 மந்த்ல பாத்தீங்கன்னா பெருசா நான் வீடியோவே வந்து போடல, அதனாலதான் அந்த மாதிரி. ஸோ அப்படியே நீங்க அந்த லாஸ்ட் ஒரு $10 $20 பாத்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நமக்கு போற வியூஸை பொறுத்து தான் அந்த ரெவன்யூங்கிறது வந்து வருது. நமக்கு வந்து அதிகபட்சமா போறதே பாத்தீங்கன்னா 1K 2K இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் ரெவன்யூ இவ்வளவு வந்து கம்மியா வந்திருக்கு. ஸோ அப்ப 1000 வியூஸ் போச்சுன்னா எவ்வளோ நமக்கு டாலர் ஜென்ரேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுவுமே நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட முடியாது. இப்போ ஒரு சில வீடியோ பாத்தீங்கன்னா 1K வியூஸ் போச்சுன்னா ஒரு $0.75 வந்து வரும். ஒரு சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா 0.35 தான் வரும். ஒரு சில வீடியோஸ் 0.25 கூட வரும். ஸோ அது 1000 வியூஸ் போச்சுன்னா இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு அந்த 1000 வியூஸ் ரொம்ப சீக்கிரமா போச்சுனாலும் ரெவன்யூ கொஞ்சம் நல்லா வந்து வரும். ஸோ இதை வந்து கரெக்டா சொல்ல முடியாது. நீங்க ஆவரேஜா ஒரு 0.25 இருந்து 0.50 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1000 வியூஸ்க்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு போகிற வியூஸ் வச்சு இவ்வளோதான் வந்து இன்கம் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா பெருசா ரெவன்யூ வந்து நமக்கு வரல. லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா $25 வந்திருக்கு. இதுக்குமே நான் இடையில போட்ட ஒரு சில வீடியோஸ் கொஞ்சம் நல்லா வியூஸ் போனனால தான் வந்திருக்கு, இல்லைன்னா அதுவுமே கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ லாஸ்ட் 1 இயரா நம்ம சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னா $160 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 இந்த மாதிரி வரும். ஸோ லாஸ்ட் 1 இயரா 14,000 தான் வந்திருக்கு. இதுக்கு மேஜர் காரணம் நான் தான். அதிகமாக வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல, அதனால தான். முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோஸ் அதிகமாக வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் லைஃப் டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க மொத்த ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா $903 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 77,000 தான். சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல 3 வருஷமும் ரெவன்யூ வரவே இல்லை. ஒரு 6 to 8 மந்த்ஸுக்கு மேலே எனக்கு மானிட்டைசேஷனுக்கே டைம் ஆயிடுச்சு. அந்த மானிட்டைசேஷன் நான் சொல்லியிருந்தேன், அது யூடியூப் எடுத்தோன்னே எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு. இப்போ அதோட ரூல்ஸ் மேபி சேஞ்ச் கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ ஒரு கிரைட்டேரியா இருக்கு. அந்த கிரைட்டேரியாவை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன்ங்கிறது கிடைக்கும். அந்த கிரைட்டேரியாவை நான் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என் சேனல்ல ஆக்சுவலா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 2023ல நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா வீடியோ பண்ணாலும் அந்த பர்டிகுலர் இயர்ல மட்டும் எனக்கு $600 மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் 2024ல என் அந்த அளவுக்கு பெஸ்ட்டா வந்து போட முடியல என்னோட பர்சனல் ஒர்க்ஸ்னால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இயர் கன்சிஸ்டன்ஸா வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். அண்ட் என்னால அதிகமா ஃபோன் வாங்கி போட முடியாததுக்கான ரீசனுமே கண்டிப்பா இதுதான். பட் ஆனா இந்த இயர்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்ஸை அதிகமா கவர் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து போறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா பயங்கரமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. அது பொய்யும் இல்லை, உண்மையும் இல்லை. ஸோ கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கான எஃபோர்ட் வந்து பேக் எண்ட்ல நீங்க வந்து போடுற மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கான ஒரு சின்ன யூடியூப் இன்கம் பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. நம்ம 15K வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.